Hello friends, welcome to Taj Beauty Recipe. இந்த வீடியோல பீரியட்ஸ் டைம்ல அதாவது மாதவிடாய் நேரங்கள்ல ஏற்படக்கூடிய வயிற்று வலியை குறைக்கக்கூடிய 3 அற்புதமான வீட்டு வைத்தியங்களை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்றதால எங்களோட ஒவ்வொரு லேட்டஸ்டான பியூட்டி ரெசிபியும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். மாதவிடாய் நாட்களில் நம்மளோட உடலில் இரத்த குறைவாக இருக்கிறதால கூட வயிற்று வலி ஏற்படலாம். அதை நிவர்த்தி செய்கிற வகையில் கர்ப்பப்பையின் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த பெருஞ்சீரகம் ரொம்பவே உதவி செய்யும். இந்த பெருஞ்சீரகத்தை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தை சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுருங்க. மிதமான சூட்டுக்கு ஆறினதுக்கு அப்புறமா இதை ஒரு கப்பில் வடிகட்டி இதை குடிச்சிட்டு வாங்க. இந்த பெருஞ்சீரகம் 80% பெண்களுக்கு மாதவிடாய் வயிற்று வலியை குறைக்கிறதா ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பெருங்காயம். இதில் ஒரு 2 துண்டு அளவுக்கு சின்ன கட்டி பெருங்காயமாக எடுத்து ஒரு இரும்பு கடாயில் போட்டு மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த இந்த கட்டி பெருங்காயத்தை பவுடராக திரித்து எடுத்துக்கோங்க. இந்த பெருங்காய பவுடரை வீட்டிலேயே கடைஞ்செடுத்த சுத்தமான மோரில் கலந்து குடிச்சிட்டு வாங்க. இதுவும் மாதவிடாய் வலியை குறைக்கக்கூடியது. அடுத்தது சோற்றுக்கற்றாழை ஜூஸ். இந்த சோற்றுக்கற்றாழை ஜூஸ் பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்து அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது இர்ரெகுலர் பீரியட்ஸை கூட சரி செய்யக்கூடியது. இந்த சோற்றுக்கற்றாழை ஜூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சோத்துக்கத்தாழை மடலை எடுத்து அதை சுற்றி இருக்கிற தோல் பகுதியெல்லாம் நீக்கிட்டு இதை 1 கப் அளவுக்கு ஜூஸாக எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வலி இல்லாத இரத்தப்போக்கை நீங்கள் உணரலாம். இந்த மாதவிடாய் வயிற்று வலி கூட முதுகு வலி, அசதி, கை கால் உளைச்சல், தூக்கமின்மை போன்ற உணர்வுகள் இருக்கிற பெண்கள் கொஞ்சம் அதிக அளவு சூடுள்ள சுடு தண்ணீரில் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இதிலிருந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.